அதாவது ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் பாகிஸ்தான் இந்தியாவுடைய 6 ரஃபேல் போர் விமானத்தை வீழ்த்தினதாக சொன்னாங்க. ஆனா அந்த மாதிரி எதுவுமே நடக்கல அப்படிங்கிற மாதிரி இந்திய தரப்புல வந்து சொல்லப்பட்டாலும் 2 நாடுகளுமே ஆதாரம் அப்படிங்கறத வெளியிடல. இதுல இந்தியா வெளியிடாததுக்கு ஒரு காரணமும் இருக்கு. ஏன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி அப்படிங்கிறது ரிவீல் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்தியா அதை ரிவீல் பண்ணல. ஆனா இப்போ அமெரிக்காவினுடைய ஏர் டிஃபென்ஸ்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு பைலட் இதை குறித்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காரு. அதாவது இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய ரஃபேல் போர் விமானத்துல எக்ஸ் காட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்கு. இது ரேடார் மூலியமா செயல்படக்கூடிய கிரவுண்ட் டு ஏர் மிசைல்ஸ் அண்ட் ஏர் டு ஏர் மிசைல்ஸ் இதுல இருந்து பாதுகாக்கும். உண்மையை சொன்னோம்னா எதிரிக்கு அவங்களுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ண மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கும். ஆனா ரியலா அது நடந்திருக்காது. அதுதான் இங்க ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் கிளைம் பண்ணிருக்காரு. சரி, இந்த எக்கார்ட் அப்படிங்கிற சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது? ஒவ்வொரு ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்லயுமே இந்த எக்ஸ்கார்ட் அப்படிங்கிறது இருக்கும். எதிரியினுடைய மிசைல் ஏர்கிராஃப்ட் நெருங்கும் பொழுது இந்த எக்ஸ்கார்ட் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகுது. இதன் மூலமா கீழ இருக்கக்கூடிய ரேடாருக்கு சிக்னல் அப்படிங்கிறத மாத்தி கொடுக்குது. கிட்டத்தட்ட ஒரு டம்மி ரஃபேலுடைய தோற்றம் அப்படிங்கிறது உருவாக்கப்படுது. இப்போ அந்த மிசைல் அந்த டம்மி டார்கெட்டை அச்சீவ் பண்ணுதுங்க. இதன் மூலமா தான் இந்தியாவினுடைய 6 ரஃபேல் போர் விமானத்தை நாங்க வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் கிளைம் பண்ணாங்க. ஆனா நிஜத்துல அவங்க ஒன்ன கூட வீழ்த்தல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான